மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி 10 நிமிஷத்தில் பருப்பு இல்லாமல் எப்படி சாம்பார் செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. எப்பவும் போல் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, வெந்தயம் போட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, அதோட நறுக்கி வச்ச கட் பண்ணி வச்ச பல்லாரியை போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளியை அதோட போட்டு நல்லா மசிய வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, வீட்டில் இருக்க குழம்பு மசால் பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டு நல்லா மசால் போக தள்ளி வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச கடலை மாவை போட்டு அதோட தண்ணி எந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் சாம்பார் ரெடி மக்களே. இந்த சாம்பார் செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். நான் இட்லி தோசை 3 2 சாப்பிட்றவங்க 5 கூட சாப்பிடுவாங்க இந்த சாம்பாருக்கு. எங்கள் வீட்டில் இந்த சாம்பார் ரொம்ப ஸ்பெஷல். இந்த சாம்பார் வச்சாலே நாங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிடுவோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு கடல மாவு சாம்பார், தோசை, ஆம்லேட்டு, பொடி வித் ஹார்லிக்ஸ் எனக்கு நைட்டுக்கு. வாங்க சாப்பிட்லாம்.